என்ன பாதுகாப்புக்கு மேலே நாங்கள் தரணும். சிங்கப்பன் அதிரடி படை போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்படிலாம் எனக்கும் பேசணும் ஆசையாக தான் இருக்குது. சத்தியமாக நல்லா பேச முடியல. ரொம்ப எனக்கு சீ அப்படின்ற மாதிரி கில்ட்டாக இருக்குது. இமிடியேட்டாக இவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இவங்களால தான் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு நடந்திருக்குன்னா அன்றைக்கே தூக்கு தண்டனை கொடுத்துடணும். அப்போ தான் மற்றவங்க பயப்படுவாங்க. ரொம்ப மோசமாக தான் இருக்குது, சொல்லவே முடியல. ஆனால் இவங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணுகிறாங்க. ஆனால் எதுவுமே உருப்படியாக பண்ணல இவங்க. நீங்க அண்ணனுக்கு டைம் 20 நாள் தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்குள்ள அப்படியே எல்லாத்தையும் கிழிக்கணும்னா எப்படி முடியும்? டைம் இருக்குல்ல. அப்படியே ஆட்சிக்கு வந்தீங்க, எதுக்கு ஜெயிச்சிங்க? எனக்கு வானா எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே? மற்றவங்க ஆட்சியில் நடக்கும்போது அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம், பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும்ன்றாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் பாவம் ஆண்கள் எல்லாரும் நீ காம கொடுறானுங்க, இப்படி இருக்கிறானுங்க, பொம்பளை என்ன எழுதி வச்சா கூட பிப்பானுங்க போல இருக்குன்ற நிலையில் இருக்காங்க. இப்போ மாற்றிக்கிறானுங்களே என்னன்றது தான் தெரியல அவங்களோட சைக்காலஜி. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்வர் திரு விஜய் தலைமையிலான ஆட்சியில இந்த 20 நாட்கள்ல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, மக்கள் அதை எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றதுதான் நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ் மாறன். ஒரு வாரமா விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் வராரு, போட்டோ எடுக்கிறாரு, அது 4 பேர் சோசியல் மீடியாவில் போடுறோம், அவ்வளோதான். அதான் எங்களுக்கு சட்டம். சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ரெகுலராக நடக்க தான் செய்யுது. இவர் 10-12 நாள் தானே ஆகுது, அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அனைத்து விஷயமே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிக்காரங்களை என்ன விட்டு போனால் அதை தான் இவங்க தொடருங்கிறாங்க. ரொம்ப மோசமாக தான் இருக்குது, சொல்லவே முடியல. முதல்னா கூட அவங்க டிஎம்கே பீரியடு கூட பரவாயில்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணுற ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணுகிறாங்க. ஆனால் எதுவுமே உருப்படியாக பண்ணல இவங்க. ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு. இதே ஸ்டாலின் பேசும்போது என்ன சொன்னார் அவர், நீங்கள் ஃபோனில் பேசிட்டா சரியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப இவரு என்ன பண்ணாரு, அதே தான் பண்றாரு. ஸ்டாலின் சாரும் தானே பண்ணாரு. அங்கிள் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. இதுதானே ஸ்டாலின் சாரும் பண்ணாரு. என்னப்பா ஏன் பண்ணல சொல்றாங்கன்னா அண்ணன் 18 நாள் தானே அவருக்கு டைம் கொடுங்க சட்டம் ஒழுங்கு சரி பண்ண. அப்படியே ஆட்சிக்கு வந்தீங்க, எதுக்கு ஜெயிச்சிங்க? எனக்கு வானா எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. என்னோட லா அண்ட் ஆர்டர் இங்கே சரியில்லை. இதுதானே டிஎம்கேவும் பண்ணாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிவிகே அண்ட் டிஎம்கே? நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரீங்க. நீங்க ஒன்றும் வேறு கருத்துலேருந்து வரலையே. இதே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க. விஜய் மேல விமர்சனம் வைக்கிறாங்க. உங்க ஆட்சியில் எதுவும் பெருசா மாறலையே, உத்தரப்பிரதேச மாதிரி இருக்குன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில்? பெண்கள் பாதுகாப்புலேன்னு விமர்சனம் வைக்கிறாங்க எதிர்கட்சியெல்லாம். மற்றவங்க ஆட்சியில் நடக்கும்போது அதுக்கு முதலமைச்சர் தான் காரணம், பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும்ன்றாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் பாவம் ஆண்கள் எல்லாரும் நீ காம கொடுறானுங்க, இப்படி இருக்கிறானுங்க, பொம்பளை என்ன எழுதி வச்சா கூட பிப்பானுங்க போல இருக்குன்ற நிலையில் இருக்காங்க. இப்போ மாற்றிக்கிறானுங்களே என்னன்றது தான் தெரியல அவங்களோட சைக்காலஜி. விஜய் பண்ணுவார், இப்போ தானே வந்திருக்காரு, அவங்க டைம் கொடுங்க. ரொம்ப டைட் பண்ண அவர் இப்படி பண்ணுவார் சொல்லுங்கள். இப்போ இவங்களே 5 வருஷம் பண்ணாங்க, அவங்களுக்கு நடக்காமல் இருந்தது இல்லை பண்ணாந்தல எல்லாமே நடந்துச்சு. இப்போ இவருக்கு டைம் கொடுங்க, ஒன்றும் இல்லை பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அது எல்லா ஆட்சிலையும் நடக்குது. அது ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. இவங்க இது சிங்கப்படை அது இதுன்னு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். 10-12 நாளில் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா நாட்டிலையும் நடக்குது, இங்கே நார்த்துலலாம் அதிகமாக நடக்குது. அடுத்து இப்போ சட்டம் ஒழுங்கை கடந்த காலத்தில் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாம் ஆமாம், நான் வந்தால் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு. இப்போ அதையே அவருக்கு கேள்வியாக வைக்கிறாங்க. நீங்கள் வந்த பிறகு நடந்துட்டு இருக்காரு. என்ன பாதுகாப்புக்கு மேலே நாங்கள் தரணும். சிங்கப்பன் அதிரடி படை போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்படிலாம் எனக்கும் பேசணும் ஆசையாக தான் இருக்குது. சத்தியமாக நல்லா பேச முடியல. ரொம்ப எனக்கு சீ அப்படின்ற மாதிரி கில்ட்டாக இருக்குது. போன எல்லா ஆட்சிலையும் இருக்குது. ஆனால் போன ஆட்சியோட இந்த ஆட்சி கம்மியாக தான் இருக்குது. அது ரெண்டுமே இருக்குது சார், ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. இவங்க சைடு இருக்குது, அவர் சைடு இருக்குது. பெரும்பாலும் நடக்கிற குற்றச்சம்பவங்களுக்கு முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும்? பெண்கள் மீதான குற்றச்சம்பவம் விஜய் அண்ணாக்கு என்ன சஜஷன் பண்ணுறோன்னா, அவர் ரூல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். எல்லாருமே இப்போ ஜெயிலில் போடுறாங்க, ஓகே, அதனால அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அது ரொம்ப தப்பு. இப்போ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இமிடியேட்டாக இவங்க தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இவங்களால தான் அந்த பொண்ணுக்கு பாதிப்பு நடந்திருக்குன்னா அன்றைக்கே தூக்கு தண்டனை கொடுத்துடணும். அப்போ தான் மற்றவங்க பயப்படுவாங்க. யாராக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி. தண்டனை ரொம்ப கொடுமையாக இருந்தது சார். அது அடுத்த யாரும் பண்ணக்கூடாது மாதிரிலாம். ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தோம், அவ்வளோதான். அதான் அவர் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிறார்ல, சிங்கப்பெண் அது இதுன்னு போட்டு உடனே ஸ்டெப்பை எடுக்கிறாரு.
அப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் இது பண்ணாதீங்க, நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8 வயது 10 வயது சிறுவர் சிறுமி மேல் நடக்கக்கூடிய இந்த பாலியல் ரீதியான தாக்குதலுக்கு என்ன காரணம்? இப்போ சார் அம்மா அப்பா வந்து பாதுகாப்பு இருக்கணும் சார். அவங்க ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. பசங்கள்லாம் ரொம்ப வெளியே விட்டுறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது மனிதாபமானம் இல்லாத செயல். போதைக்கு கலாச்சாரனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. பெற்றோர் தான் காரணம். பெற்றோருடைய அவேர்னஸ் தான். பிள்ளைங்கள் மீது கவனம் செலுத்தாததுனால தான் இவ்வளோ ஆகுது. இது வந்து நம்ம அரசாங்கத்தை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர் சொல்லுவாங்க போதைப் பொருள் பயன்படுத்துறது இதுன்ட்டு. ஒரு மனிதனுடைய சுய ஒழுக்கம் இல்லாதனால தான் இந்த நிலையாகுது. அவங்க பெற்றவர்கள் சரியில்லை, இந்த பெற்றவர்களும் சரியில்லை. விச்சுவல் வாரியஸு ரூட் மாஃபியா இந்த மாதிரி இவங்க டீமுங்களை வச்சுக்கினே ஓவர் அட்டகாசம். இப்போ ஃபேஸ்புக்கை திறந்தா இதுங்க மூஞ்சிங்களை தான் பார்க்க வந்தா இருக்குது. அப்போ நான்லாம் ஃபேஸ்புக்கை டெலிட் பண்ணலான்னு இருக்கிறேன், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.